Hello friends, welcome to our channel. Today நம்ம சேனல்ல TNPSC நியூ சிலபஸ் ஜெனரல் தமிழ் இயல் 7ல நான்மணி கடிகை பற்றி பார்க்க போறோம். இந்த நான்மணி கடிகை பற்றிய செய்தி ஸ்கூல் புக் கவர்மெண்ட் மெட்டீரியல்ல என்னென்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு நாம பார்த்திரலாம். உள்ள போறதுக்கு முன்னாடி நான்மணி கடிகை அப்படினா என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்திரலாம். நான்மணி கடிகை என்பது ஒரு வகையான ஆபரணம். இந்த நான்மணி கடிகையை 4 கூட்டல் மணி கூட்டல் கடிகை, அதாவது 4 மணிகளால் ஆன ஒரு ஆபரணத்தை குறிப்பதுதான் இந்த நான்மணி கடிகை. இந்த பாடலுக்கு எதுக்கு நான்மணி கடிகைன்னு பெயர் வச்சாங்க அப்படின்னா 4 மணிகளை போன்ற கருத்துக்களை குறிப்பிடக்கூடிய ஒரு பாடல்கள் தான் இதுல இருக்கும். இது 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. ஆல்ரெடி நம்ம நாலடியார்ல பார்க்கும்போது 14 கீழ்கணக்கு அப்படின்னா அதனுடைய விளக்கம் பார்த்திருப்போம். அதாவது 18 வரிகளுக்கு மிகாமல் இருக்கக்கூடிய நூல்களை எல்லாம் நாம் 14 கீழ்கணக்கு நூல்கள் சொல்வோம். இந்த 14 கீழ்கணக்கு நூல்கள் பெரும்பாலும் அறநூல்களாகவே விளங்குகின்றன. ஸோ நான்மணி கடிகையும் அறநூல்கள் தான். இதுல அனைத்து பாடல்களுமே 4 அடிகளை கொண்டது. மொத்தம் 104 வெண்பாக்களை உடையது இந்த நான்மணி கடிகை. அதோடு 2 கடவுள் வாழ்த்து பாடல்களும் உடையது. இந்த கடவுள் வாழ்த்து பாடல்கள் வைணவ கடவுளான விஷ்ணுவை வைத்து பாடப்பட்டுள்ளது. ஸோ அதனால இது வைணவ சமய நூலாக கருதப்படுகின்றது. தொல்காப்பியர் கூறக்கூடிய அம்மை வனப்பு வகையை சார்ந்த நூல்தான் இந்த நான்மணி கடிகை. ஓகே, இது சங்க இலக்கியங்களுள் ஒரு நூலாக விளங்குகின்றது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்கூல் புக்ல 6th ஓல்டு புக் ஃபர்ஸ்ட் டேர்ம்ல பேஜ் நம்பர் 48ல நமக்கு ஒரு பாடல் கொடுத்திருக்காங்க. மனைக்கு விளக்கம் மடவார். அதாவது ஒரு குடும்பத்தில் விளக்கு போன்றவர்கள் யார் அப்படின்னா பெண்கள். இங்க மடவார் என்பது பெண்களை குறிக்கும். மடவார் தனக்கு தகைசால் புதல்வர். அதாவது அந்த பெண்ணுக்குமே விளக்காக விளங்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னா தகைசால் புதல்வர்கள். தகைசால் என்பது பண்பில் சிறந்த என்பதன் பொருள்தான். தகைசாலின் பொருள்தான் பண்பில் சிறந்தவர்கள். புதல்வர் பிள்ளைகள், அதாவது ஒரு பெண் பெற்ற பிள்ளைகள் தான் அவளுக்கு விளக்காக விளங்குபவர்கள். அந்த புதல்வர்களுமே பண்பில் சிறந்தவர்களாக விளங்க வேண்டும். மனக்கினிய காதல் புதல்வர்க்கு கல்வியே. அந்த புதல்வர்களுக்கும் விளக்காக விளங்கக்கூடியது எது? கல்விதான். கல்விக்கும் ஓதின் புகழ்சால் உணர்வு. அந்த கல்விக்குமே விளக்காக விளங்கக்கூடியது என்னது அப்படின்னா கல்வி கற்பவர்களிடம் இருக்கக்கூடிய நல்ல எண்ணங்கள். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நாம ஆசிரியர் குறிப்பு பார்த்துடலாம். நான்மணி கடிகையினுடைய ஆசிரியர் விளம்பி நாகனார். இங்க விளம்பி என்பது ஊரின் பெயர், நாகனார் என்பது புலவரின் இயற்பெயர். நூல் குறிப்பு பாருங்க. நான்மணி கடிகை இது 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. கடிகை என்றால் அணிகலன் என்பது பொருள். 4 மணிகள் கொண்ட அணிகலன்கள் என்பது இந்த நான்மணி கடிகை என்பதன் பொருள். ஒவ்வொரு பாட்டுக்கும் 4 அறக்கருத்துக்களை இந்த நான்மணி கடிகை கூறுகின்றது. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 66ல நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். நான்மணி கடிகை இதை இயற்றியவர் யார்? விளம்பி நாகனார். இதில் விளம்பி என்பது புலவர் பிறந்த ஊரின் பெயர், நாகனார் என்பது புலவரின் இயற்பெயர். நெக்ஸ்ட் கவர்மெண்ட் மெட்டீரியல்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்த மெட்டீரியல் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். பேஜ் நம்பர் 167ல நமக்கு நான்மணி கடிகை பற்றி கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் 104 வெண்பாக்களை கொண்டது இந்த நான்மணி கடிகை. அதோடு 2 கடவுள் வாழ்த்து பாடல்களை உடையது. இந்த கடவுள் வாழ்த்து பாடல்கள் வைணவ கடவுளான திருமாலை பற்றி பாடப்படுகின்றது. அதனால இது வைணவ சமய நூலாக பார்க்கப்படுகின்றது. ஓகே, இதை இயற்றியவர் விளம்பி நாகனார். ஒவ்வொரு பாடலுமே 4 கருத்துக்களை குறிப்பிடும். 104 வெண்பாக்களை உடையது. திருமாலை பற்றி 2 கடவுள் வாழ்த்து பாடல்களும் இடம்பெற்றுள்ளது. கடிகை என்பது துண்டுகள் இணைந்த மாலை போல ஒரு பாடலின் 4 கருத்துக்களை உடையது. அதனால இதன் நான்மணி கடிகை அப்படின்னு சொல்றோம். இதனுடைய வடமொழி சொல் ஆளுமை கருத்துக்கள். எல்லா பொருளில் பிறந்துவிடும் தன்னோடு வெல்வது வேண்டி அறம் செய்க
இந்நிலத்து மண்ணுதல் வேண்டின் இசை நடுக வேண்டின் வெருளிவிடல் மனைக்கு விளக்கம் மடவாள். இது எல்லாமே வந்துட்டு நான்மணி கடிகையில் வரக்கூடிய பாடல்களின் தொகுப்பு. ஓகே, நெக்ஸ்ட் டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் தமிழ் பேஜ் நம்பர் 141ல் நமக்கு நான்மணி கடிகை பற்றிய செய்தி கொடுத்துருக்காங்க. நான்மணி கடிகை இதன் ஆசிரியர் விளம்பி நாகனார். விளம்பி என்பது ஊர் பெயர், நாகனார் என்பது புலவரின் இயற்பெயர். இது 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. கடிகை என்றால் அணிகலன் என்பது பொருள். 4 மணிகள் கொண்ட அணிகலன்கள் என்பதே இதனுடைய பொருள். எதனுடைய பொருள்? நான்மணி கடிகை என்பதன் பொருள் 4 மணிகளை கொண்ட அணிகலன். இது ஒவ்வொரு பாடலிலும் 4 அறக்கருத்துக்களை கூறக்கூடியது. அதனால இந்த பாடல்களுக்கு நான்மணி கடிகை அப்படின்னு பெயர் வந்தது. ஒவ்வொரு பாட்டுக்கும் 4 மணிமணியான அறக்கருத்துக்களை கொண்டது. மனைக்கு விளக்கம் மடவாள். மடவாள் தனக்கு தகைசால் புதல்வர். மனக்கினிய காதல் புலவர்க்கு கல்வியே. கல்விக்கும் ஓதின் புகழ்சார் உணர்வே. இது நமக்கு புக்கில் கொடுத்துருக்க ஒரு பாடல். ஓகே, இந்த நான்மணி கடிகை பற்றிய பாடல்கள் மொத்தம் அவுட் சோர்ஸ்லேருந்து நான் எடுத்திருக்கேன். அந்த பாடல்களை மட்டும் நாம் பார்த்துடலாம். மனைக்கு விளக்கம் மடவார். இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணிடுறேன். மடவார் தனக்கு தகைசால் புதல்வர். மனக்கினிய காதல் புலவர்க்கு கல்வியே. கல்விக்கும் ஓதின் புகழ்சால் உணர்வு. அதாவது குடும்பத்தின் விளக்கு பெண். அந்த பெண்ணுக்கு விளக்கினை போன்றவள் அவர் பெற்ற பண்பில் சிறந்த பிள்ளைகள். மனதிற்கு இனிய அன்புமிக்க அந்த பிள்ளைகளுக்கு விளக்கினை போன்று விளங்குவது கல்வி. அந்த கல்விக்கும் விளக்காக விளங்குவது அவர்களுடைய நல்ல எண்ணங்களே. அடுத்த பாடல் பாருங்க. நிலத்து கனியென்ப நெல்லுங் கரும்பும். அதாவது ஒரு நிலத்துக்கு அழகு சேர்க்கக்கூடியது என்னது அப்படின்னா அந்த நிலத்தில் விளையக்கூடிய நெல்லும் கரும்பும். குளத்து கனியென்ப தாமரை. தாமரை மலர்கள் ஒரு குளத்துக்கு அழகு சேர்க்கின்றது. பெண்மை நலத்து கனியென்ப நாணந்த. அதாவது நாணம் என்பதே ஒரு பெண்ணுக்கு அழகு சேர்க்கக்கூடிய ஒரு கருவி. தனக்கணியாம் தான் சொல் உலகன் தரம். அதாவது ஒரு மனிதருக்கு அழகு சேர்ப்பது எதுவென்றால் அவன் செய்யக்கூடிய அறமே. அதை தான் நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க. கல்லாமை வேண்டும். கல்லாமை என்பது எது அப்படின்னா திருடுதல். திருடவே கூடாது. அதாவது கள்வர்கள் சொல்லுவோம் இல்லையா, நம்ம திருடுதல் கூடாது. எதற்காக திருடக்கூடாது? கடிய வருதலாம். அதாவது பெரிய துன்பங்கள் நமக்கு பின்னாடி வந்து சேரும். ஸோ பின்னாடி வந்து சேர்றதை தடுப்பதற்காகவே நம்ம முன்னாடி திருடக்கூடாது. தள்ளாமை வேண்டும் தகுதி உடையன. நல்லாமை வேண்டும். அதாவது ஒழுக்கம் தவறாமல் நாம் செயல்பட வேண்டும். சிறியாரோடு யார் மாட்டும் கொள்ளாமை வேண்டும் பகை. நல்லாமை வேண்டும் சிறியாரோடு. அதாவது சிற்றினத்தாரோடு நாம் சேராமல் இருக்க வேண்டும். இங்கு சிற்றினம் என்பது யாரை குறிக்கின்றது அப்படின்னா அறம் செய்யாமல் இருப்பாங்க. இரண்டாவது, அறத்திற்கு மாறாக செயல்படுறவங்களை தான் நாம சிற்றினத்தார்கள் அப்படின்னு சொல்றோம். அவங்களோடு நாம சேராம இருக்க வேண்டும். யார் மாட்டும் கொள்ளாமை வேண்டும் பகை. யார்கிட்டையுமே நாம பகைமை பாராட்ட கூடாது. அடுத்து பாருங்க. பெருக்குக நாட்டாரை நன்றன் பால் உய்த்து. பெருக்குக அப்படின்னா அதிகமாக்குக. அதாவது நம்மளுடைய நண்பர்களுடைய வாழ்க்கையை நல்வழியில் சென்று அவர்களையும் நாம் உயர்த்த வேண்டும். தருக்குக ஒட்டாரை காலம் அறிந்து. இங்கு ஒட்டார் என்பது நம்மளுடைய எதிரிகள் சொல்லலாம், அல்லது நமக்கு பிடிக்காதவங்க. அவங்கள நம்மளுடைய எதிரிகளை காலம் அறிந்து நாம் வெல்ல வேண்டும். அறுக்குக யார் மாட்டும் உண்டி. அதாவது தொடர்ந்து உண்டு கொண்டே இருப்பவரை யாரா இருந்தாலும் அந்த தொடர்ந்து உண்பதை தவிர்க்க வேண்டும். சுருக்குக செல்லா இடத்து சினம். அதாவது நாம் செல்லத்தகாத இடத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய சினத்தை நாம் தவிர்த்து விட வேண்டும் ஆகிய கருத்துக்களை இந்த பாடல் நமக்கு கொடுக்கின்றது. அடுத்ததை பாருங்க. இளமை பருவத்து கல்லாமை குற்றம். எது எது குற்றம்னு 4 குற்றங்கள் கொடுத்துருக்காங்க இந்த பாடல்ல. என்னென்னு பார்த்துடலாம். இளமை பருவத்து கல்லாமை குற்றம். அதாவது இளமை பருவத்துல படிக்காம இருக்கிறது பெரும் குற்றம். வளமில்லா போழ்து வள்ளன்மை குற்றம்.
அதாவது நம்ம கிட்ட செல்வ வளமே கிடையாது, அப்போது நம்ம வந்து தர்மம் செய்யறது ரொம்ப குற்றம். கிளைஞர் இல்பொழுதில் சினம் குற்றம். அதாவது நம்ம கிட்ட உறவினர் துணையே இல்லாதப்போ அடுத்தவங்க கிட்ட கோபம் கொள்வது குற்றமான செயல். குற்றம் தமரல்லார் கையகத்து ஒன்று. அதாவது உள்ளத்தில் அன்பு இல்லாதவர்களிடமிருந்து உணவு பெற்று உண்பது மிகவும் பெரும் குற்றமாக கருதப்படுகின்றது. அடுத்த பாடல் பாருங்க. கள்ளி வயிற்றின் அகில் பிறக்கும். அதாவது அகில் என்பது நமக்கு தெரியும், என்னது, நறுமணம் வீசக்கூடிய ஒரு மரப்பட்டையை தான் சொல்லுவோம் அகில் அப்படின்னு. அந்த அகில் வந்து எங்க பிறக்குமா? கள்ளிச்செடி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இந்த அகிலானது பிறக்கும். மான் வயிற்றில் ஒள்ளரி தாரம் பிறக்கும். அதாவது அரிதாரம் என்பது மானின் வயிற்றில் பிறக்கக்கூடிய ஒன்று. பெருங்கடலுள் பல்விளைய முத்தம் பிறக்கும். அதாவது அந்த முத்துக்கள் இருக்கு இல்லையா, முத்துக்கள் எங்க கிடைக்கும்? ஆழ்கடலில் நமக்கு கிடைக்கும். ஸோ முத்துக்கள் பிறக்கும் இடம் ஆழ்கடல். அறிவார் யார் நல்லால் பிறக்கும் குடி. ஆனா அதாவது அகிலானது கள்ளி செடியிலிருந்து பிறக்கின்றது. அரிதாரம் என்பது மான் வயிற்றிலிருந்து பிறக்கின்றது. முத்து கடலினுள் இருந்து பிறக்கின்றது. இது எல்லாம் நமக்கு தெரியும். ஆனா அறிவுடைய மக்கள் எங்கு பிறப்பார்கள், எக்குடியில் பிறப்பார்கள் என்று பிறக்கும் முன்னாடி யாராலையும் சொல்ல முடியாது. இதுதான் இந்த பாடலின் பொருள். அறிவார்ந்த மக்கள் எக்குடியில் வேண்டுமானாலும் பிறக்கலாம், அதை யாராலும் கணிக்க முடியாது. இன்னாமை வேண்டின் இரவழுக இந்நிலத்து மண்ணுதல் வேண்டின் இசை நடுக. அதாவது நமக்கு இழிவு வரணும் அப்படின்னா நாம் என்ன செய்யணுமா? பிறரிடத்தும் கையேந்தி நிற்க வேண்டும். இந்நிலத்து மண்ணுதல் வேண்டின் இசை நடுக. இந்த நிலத்துல நாம நிலைத்து நிற்கணும் அப்படின்னா புகழ் உண்டாகக்கூடிய செயல்கள் எதெல்லாம் அப்படின்னு பார்த்து நாம செய்யணும். ஓகேவா? நமக்கு நன்மை விளைவதும் தீமை விளைவதும் நம்மாலதான். தன்னோடு செல்வது வேண்டின் அறம் செய்க. அதாவது தன்னோடு கடைசி வரைக்கும் நம்ம கூடயே வரணும் அப்படின்னா நாம தர்மம் செய்ய வேண்டும். வெல்வது வேண்டின் வெகுளி விடல். நம்மளுடைய பகைவர் அல்லது பிறரை நாம் வெற்றி கொள்ள வேண்டும் என்று விரும்பினால், வெகுளி என்பது கோபத்தை குறிக்கும், அந்த கோபத்தை நாம் விட்டுவிட வேண்டும். வெற்றி கொள்ள வேண்டுமானால் நம்மளுடைய கோபத்தை விட்டுவிட வேண்டும். அடுத்த பாடல் பாருங்க. கண்ணின் சிறந்த உறுப்பு இல்லை. நம்மளுடைய உறுப்புகளில் மிகவும் சிறந்த உறுப்பு கண். கண்ணை காட்டிலும் சிறந்த உறுப்பு நம்மிடம் கிடையாது. கொண்டானின் துண்ணிய கேளிர் பிறரில்லை. இங்கு கேளிர் என்பது மகளிரை குறிக்கும். அதாவது ஒரு பெண்ணுக்கு தன்னை மணந்து கொண்ட கணவனை விட நெருங்கிய உறவுக்காரர் வேற யாருமே கிடையாது இவ்வுலகில். மக்களின் ஒன்மைய வாய் சான்ற பொருள் இல்லை. அதாவது பிள்ளைகள் பெற்ற பெற்றோர்களுக்கு தன்னுடைய பிள்ளைகளை காட்டிலும் புகழ் தரக்கூடிய சிறந்த செல்வம் ஒன்றுமே கிடையாது. ஈன்றாளின் என்ன கடவுளும் இல். ஈன்றாளை காட்டிலும் சிறந்த கடவுள் இல்லை. ஓகே, அடுத்த பாடல் பாருங்க. கள்வம் என்பாருக்கும் துயில் இல்லை. இங்கு கள்வம் என்பது கள்வர்களை குறிக்கின்றது. அதாவது திருடர்கள் சொல்லலாம், அல்லது கள்ள எண்ணங்கள் உடையவர்கள். வெளியில நல்லா இனிக்க பேசுவாங்க, பட் உள்ள தீய எண்ணங்கள் வைத்திருப்பாங்க, அவங்களையும் நாம சொல்லலாம். கள்வம் என்பாருக்கும் துயில் இல்லை. கள்வர்களுக்குமே தூக்கம் கிடையாது. காதலி மாட்டு உள்ளம் வைப்பாருக்கும் துயில் இல்லை. அதாவது காதல் கொண்டவர்களுக்கும் துயில் கிடையாது. ஆண் பெண்களுக்கிடையே உள்ள உறவு மட்டுமில்லாமல் நம்மளுடைய குறிக்கோளின் மீது காதல் கொள்பவர்களுக்கும் உறக்கம் கிடையாது. ஒன்பொருள் செய்வம் என்பாருக்கும் துயில் இல்லை. அதாவது பொருளை ஈட்ட வேண்டும் என்று ஓடிக்கொண்டே இருப்பவர்களுக்கும் கண்ணில் உறக்கம் கிடையாது. அப்பொருள் காப்பாருக்கும் இல்லை துயில். நாம் சேமித்து வைத்த பொருட்களை காப்பாங்களே, அதாவது பாதுகாத்து ஒரு இடத்துல வைக்கிறாங்களே, அவங்களுக்குமே உறக்கமானது கிடையாது. அப்போ இந்த செல்வமானது நிலையானது கிடையாது. இந்த நிலையற்ற செல்வத்தின் மீது நாம நாட்டம் கொள்ளக்கூடாது. நம்ம மெய்ப்பொருள் என்ன அப்படின்றத தேடி அதை நாம அடையிறதுதான் இந்த மனித வாழ்வின் நோக்கமாக இருக்க வேண்டும்.
அடுத்தது பாருங்க, சிறந்தாருக்கு அரிய சிறுதல் எஞ்ஞான்றும். அதாவது சிறந்தாருக்கு நல்ல நண்பர்களுக்கு நாம் நன்மையே செய்ய வேண்டும். எஞ்ஞான்றும் பிறந்தாருக்கு அரிய துணை துறந்து வாழ்தல். அதாவது நல்ல அறமுடையவர்கள் அல்லது உயர்குடி பிறந்தவர்கள் தன் குடியில் பிறந்தவர்களை விடுத்து தனியாக வாழ மாட்டார்கள். வரைந்தாருக்கு அரிய வகுத்து உன் இறந்தார்க்கு ஒன்று இல் என்றல் யாருக்கும் அரிது. அதாவது சுயநலமாக வாழ்வாங்க இல்லையா, அவங்க பிறருக்கு அவங்க கிட்ட நிறைய செல்வம் இருக்கும், ஆனால் பிறருக்கு கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் வராது. ஸோ அவங்க இறப்பாருக்கு ஒன்றுமே கொடுக்க மாட்டாங்க. இறந்தார்க்கு ஒன்றில் என்று யாருக்கும் அரிதா. அதே இது அருளுடையவர்கள், அதாவது பிறருக்கு கொடுத்து வாழக்கூடிய பண்புடையவர்கள் இறப்பவருக்கு இல்லை என்ற சொல்லே சொல்ல மாட்டாங்க. இதுதான் இந்த பாடலின் பொருள். இதோட நமக்கு நான்மணி கடிகை முடியுது. நான் உங்களுக்கு இந்த கவர்மெண்ட் மெட்டீரியல் டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் தமிழ் இந்த பிடிஎஃப் 2 பிடிஎஃப்பும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வீடியோ பிடிச்சதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.